வணக்கம் நேயர்களே. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஜூதர்களுக்கு வந்திருக்கும் பேராபத்து எதற்காக விரிவாக பார்ப்போம். உலக நாடுகள் எங்கும் ஜூதர்களுக்கு பெரியொரு ஆபத்து வந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. முதலாக கனடா இதை அறிவித்திருக்கிறது. கனடாவில் உள்ள ஜூத நிறுவனங்கள் ஜூத மக்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகின்றது. கனடாவில் உள்ள தலைநகரம் ஒட்டாவாவிலிருந்து, டொரண்டோவிலிருந்து, மார்க்ரிஸிலிருந்து எல்லா நகரங்களில் உள்ள வைத்தியசாலைகள், தேவாலயங்கள், பிரபலமான இடங்கள், ஜூதர்கள் வழிபாட்டு தலங்கள், அங்குள்ள எல்லோருக்கும் அந்த பிரதானிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறதாம். என்ன மாதிரி? உயிர் ஆபத்து இருப்பதாக. இதனால் கனேடிய போலீசார், அனைத்து மாநில கனேடிய போலீசாரும் உஷார் நிலையில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதற்குரிய காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும். ஜூதர்கள் இஸ்ரேல் சரமாரியான தாக்குதல்களை ஈவிரக்கமின்றி காசாவில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இதை நிறுத்துமாறு சர்வதேச மன்னிப்பு நிறுவனம், மன்னிப்பு சபையில் இருந்து, சர்வதேச நீதிமன்றத்தில் இருந்து உலக நாடுகள் பலவும் சொல்லி வருகின்றன. ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதை கேட்பதாக இல்லை. இன்னும் அதிகமான மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக கட்டுப்பாகியுள்ள சில மத்திய கிழக்கு நாடுகள், அதிலும் சம காண்டு சொல்லுவாங்க இல்லையா, பேசைக்குள்ள, அப்படியான ஒரு வெறித்தனமான கோபத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் இருக்கிறது. அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஹமாஸின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் தான் காரணம். இஸ்ரேலின் குண்டுவெடிப்பு அல்லது விமான குண்டுவீச்சில் தான் அவர் இறந்தார் என்ற விடயம் உலகெல்லாம் தெரியும். இன்னும் இஸ்ரேல் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டிலும் உண்மை அதுதான் என்பது உலக அரசியலின் தகவல். சரி, அது ஒரு புறம் இருக்கு. இந்த கோபத்தால் தான் மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான் உட்பட அனைத்தும் இஸ்ரேலில் கடுமையான கோபத்தில் இருக்கின்றன. அதனால் ஜூதர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்றதான மின்னஞ்சல்கள் பரவலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களுக்கு மின்னஞ்சலும் சென்றிருக்கிறது. இதனால் கனடாவில் இருக்கக்கூடிய தலைநகரம் உட்பட பிரபலமான நகரங்கள், அந்த நகரங்களில் உள்ள ஜூத நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் தேவாலயங்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிலும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அங்குள்ள கட்டிடங்களில் வெடிகுண்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏதாவது குண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ கனடாவில் கெடுபிடிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமானது. இந்த நேரத்தில் அங்கே எதுவும் நடக்கலாம். ஏன்? அங்கே கிட்டத்தட்ட கனடாவில் ஓரிரு வருடங்களுக்குள் புலம்பெயர்களாக சென்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, தங்குமிட வசதி இல்லை. அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இடங்களிலும், வீதிகளிலும், முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சில வேளைகளில் ஆபத்துக்கள் வரலாம். எனவே மிகுந்த அவதானமாக கனேடிய அரசாங்கம் அதை கை கொள்ளும் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எங்கள் நாட்டில் எல்லோரும் சமமானவர்கள் தான். வந்தவர்களானாலும் சரி, இங்கு பிறந்து வாழ்கின்றவர்களானாலும் சரி, நாங்கள் மதிக்கிறோம். அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் என்று தன்னுடைய கடுமையான கோபத்தை ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் வெளியிட்டிருக்கின்றார். இது எப்படி இருப்பினும் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு பரிசோதனைகள் மற்றும் கட்டிடங்களை பரிசோதித்தல், அந்த எல்லா சோதனை நடவடிக்கைகளிலும் ஒரு குண்டுகளுமோ அல்லது ஆயுதம் தாங்கிய மர்ம நபர்களோ எவருமே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த மின்னஞ்சல் எங்கிருந்து வந்தது, அது மெய்யானது தானா அல்லது அது ஒரு ஃபேகா, என்ன மாதிரி ரெண்டு விடயங்கள் உறுதிப்படுத்தவில்லை. கனடிய அரசாங்கம் தீவிரமான ஆய்வில் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் சோதனை நடவடிக்கைகள் பன்மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. கனடாவின் தலைநகரம் ஒட்டாவா மற்றும் டொரண்டோ மற்றும் மார்கிஸ் போன்ற பகுதிகளில் கவனமாக இருப்போம் இல்லையா? மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.